சென்னை கோயம்பேட்டில் தரிகெட்டு ஓடிய தண்ணீர் லாரி சாலையோர தடுப்பில் மோதி விபத்திற்கு உள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். விபத்திற்கான காரணம் என்ன? மேலும் இதில் பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை கோயம்பேடு அருகே தண்ணீரை ஏற்றிக்கொண்டு சென்றிருந்த தண்ணீர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தரிகெட்டு ஓடி மேம்பாலத்தின் மீது மோதி சாலையின் ஓரத்தில் சாய்ந்தபடி நின்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை குடிநீர் வாரியத்தில் கான்ட்ராக்ட் முறையில் தண்ணீர் லாரி என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில தண்ணீரை நிரப்பிக் கொண்டு கோயம்பேட்டில் இருந்து வடபழனி நோக்கி சென்று கொண்டிருந்த தண்ணீர் லாரி ஒன்று கேப்டன் விஜயகாந்த் அலுவலகம் எதிரே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலத்தின் மீது ஏற முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் ஓரத்தில் இருந்த தடுப்பு சுவர் மீது அதிவேகமாக மோதியதில் சாலையில் இருபுறத்திலும் சாய்ந்தபடி இந்த கண்டெய்னர் லாரி என்பது சாய்ந்தபடி தண்ணீர் லாரி நின்றது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு என்பது ஏற்பட்டது. மேலும் அதிவேகமாக மோதிய லாரியால் லாரியில் இருந்த 2 சக்கரங்களும் முன்புறமாக இருந்த 2 சக்கரங்களும் கலன்று ஓடியது. அது மட்டுமின்றி அதிவேகமாக மோதிய லாரியால அந்த பகுதியில போக்குவரத்து பாதிப்பு என்பதும் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மோதிய லாரி காரணமாக அந்த பகுதியில அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் மற்றும் அந்த பகுதியாக சென்ற பொதுமக்கள் சிலர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பல லட்சம் லிட்டர் தண்ணீர் இதனால சாலையில வீணாக பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சாலையின் ஓரத்துல பாலத்தின் மீது சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்த லாரியை JCB இயந்திரங்கள் கொண்டு அகற்றும் பணியிலையும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில போக்குவரத்து தற்போது பாதிப்பு என்பது சற்று சீர் செய்யப்பட்டிருப்பதாகவும் போக்குவரத்து துறை சார்பில் தகவல் தெரிவிக்கின்றன. குடி தண்ணீரை ஏற்றிக்கொண்டு சென்றிருந்த லாரி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனில் மோதியதுல அந்த பகுதியில பாலம் சிறிது சேதமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தற்போது போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சேதமடைந்த லாரி மற்றும் பாலத்துல ஏற்பட்ட உடைப்புகளையும் தற்போது சீர் செய்யும் பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில பெரும் பரபரப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. மேலும் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.